ஞானம்ங்கிறது இந்த இடத்துல தேவதையினுடைய அனுகிரகத்தினால நம்ம கிடைக்கக்கூடிய மாற்றம்னு பார்த்தோம். அந்த மாதிரி தான் இது. அது மாதிரி அம்பாளுடைய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது அப்படின்னா அம்பாளுடைய ஆற்றலை அந்த மனிதன் வழியாக அனைவரும் பெறலாம். அம்பாள் பஞ்சகத்தியம் பண்ணானா அவனுக்குமே அந்த பஞ்சகத்தியம் சாமர்த்தியம் வரும். இது எப்படி அப்படின்னா, அந்த கரண்டை பிடிச்சவனை தொட்டா நம்ம பேர்ல ஷாக் அடிக்கும். அவன் வழியா அது சப்ளை ஆகுதுன்னா அவனை தொட்டா அவனுக்கும் ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள மாற்றக்கூடிய வடிவத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதனால உபாசிக்கிறவனுடைய பண்பு இது. ஞானஜ்ஞேய ஸ்வரூபிணி அதெல்லாம் விட்டுருங்கோ, நீங்க ஏதோ எனக்கு புரியல அப்படின்னு கடைசியில் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் தத்துவ நாமாவளி, இதை 10 நிமிஷத்துல சொல்லுன்னா அதுக்கு முழுவதும்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தொட்டு காட்டுறோம். லலிதா சகஸ்ரநாமம் இந்த மாதிரி இருக்கு, இதை கொண்டு படிச்சுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டியா இந்த பக்கம் போன்னு சொல்றதுனால அந்த பக்கம் முழு வழியும் நம்ம காமிச்சிட முடியாது. அந்த மாதிரி எல்லா வியாக்கியானத்தையும் இது உள்ளே சொல்லி முடிச்சிட முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும். ஞானஜ்ஞேய ஸ்வரூபிணி அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தா என்ன வரும் அப்படின்னா, நல்ல ஞாபக சக்தி வரும். எந்த விஷயத்தையும் உடனடியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தனி ஆற்றல் வரும். தேவதை கூட சம்பந்தம் வரும். இந்த 3மே இந்த நாமாவளிக்கு உண்டு. அதை சொல்லி அந்த பண்பை பெற முயல்வோமாக.